அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இதை இடைவிடாம கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த பூச நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டம். போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லை, எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சவங்க. அவங்க வாழ்க்கையில படுற துன்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமா அவங்களுக்கு இருக்குது லைஃப்ல. அப்ப இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வெளியில சொல்லாம வாழுவாங்க. இந்த பூச நட்சத்திரக்காரர் மட்டும் என்னைக்கும் பாருங்க கௌரவமா இருப்பாங்க. அது கடகராசி, சந்திரன் ஆட்சி வீடு, கௌரவமா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது எதற்காக? நம்ம எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளுடைய வீக்னஸ் சொல்லணும்? நம்மளோட கஷ்டம் இன்னொருத்தர்கிட்ட சொன்ன தீரப்போகுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில தெரியாத மாதிரியே கஷ்டத்தை தெரியாத மாதிரியே காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், யாரை பிடிச்சு முன்னுக்கு வரலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எதை போட்டால் எது வரும், எந்த விதையை ஊனலாம், எந்த விதையை விதைக்கலாம், யாரை பிடிச்சு காரியத்தை சாதிக்கலாம், இந்த எண்ணம் ஆடாதகோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமா இருக்கு. பூசம் அவ்வளவு சுலபமா அவங்ககிட்ட நீங்க காசு வாங்கவே முடியாது. பூசம்னா சனியோட நட்சத்திரம். சனினா சிக்கனம். தேவையான அளவுக்கு தான் அவங்க காசு கொடுப்பாங்க. எது முக்கியமா அந்த வேலை வாங்கித்தான் காசு கொடுப்பாங்க. உண்மையா உழைச்சாதான் காசு கொடுப்பாங்க. நீ இந்த வேலைக்கு தான் வந்திருக்க, நீ கரெக்டா செய்ய, கரெக்டா வாங்கிட்டு போ, அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு அந்த பிராங்கா பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூசம். அந்த அப்பேற்பட்ட நட்சத்திரத்துக்கு பணம் வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு வேணும் அல்லவா? அப்ப பணம் வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயிலி நட்சத்திரக்கார தொழில வச்சுக்கிட்டாலோ பிரமாதமா பணம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ பூச நட்சத்திரத்துல ஒரு பிறந்து ஆயிலி நட்சத்திரக்கார வாழ்க்கையில ஒரு தெளிவான முறையில அவங்கள ஒரு நட்பா வச்சுக்கிட்டா, அவங்கள ஒரு பார்ட்னரா கொண்டு போயிட்டா, அவங்க தொழில் ரீதியாக தொழில கொண்டு வந்துட்டாலோ, அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்துட்டாலோ, இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க பூச நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரக்காரர் கையில வந்தாச்சுன்னா பணம் அவங்க தான் சம்பாரிச்சு கொண்டு கொடுக்குற அளவுக்கு எல்லா யோகம் வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். அதுல உங்களுக்கு எந்த மாற்றமே இல்லை, மிக சிறப்பா இருக்கும். அப்ப தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் உங்க வாழ்க்கையில நல்லா சிறப்பா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆயிலி நட்சத்திரக்கார கெட்டிய பிடிங்க, பணம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் தந்திரம், சூட்சமம். இதெல்லாம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் இயங்கும், பணம் இயங்கும், ஆட்டோமேட்டிக்கா அது வரும். செய்யற தொழில இருந்து உங்களுடைய வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரம் தள்ளித்தான் இருப்பாங்க. நாம தான் நம்ம அவங்கள நம்ம வழி கொண்டு வரணும். அவங்க தூரத்துல இருப்பாங்க. அவ்வளவு சுலபமா அவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாமே ஒரு சிறப்பு தான் அல்லவா? இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை கட்டாயமா நீங்க ஒரு வழியா இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் பணம் யாருக்கிட்ட கொடுத்தா வரும்? உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பூச நட்சத்திரத்தை நீங்க பிறந்துட்டீங்க, என்னைக்கெல்லாம் ஆயிலி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தேதி காலண்டர் எடுங்க, ஆயிலி நட்சத்திரமா அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம். இந்த நட்சத்திரம் வந்தா இதெல்லாம் நீங்க ஆர்டர் பட்டியல் போட்டுக்குங்க. எந்த நட்சத்திரம் நம்மளுக்கு உதவியா இருக்கும், யார் நம்மளுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுப்பா, அவங்க நட்சத்திரம் என்னைக்கு வருது, அன்னைக்கு அவங்கள பிடிச்சா என்ன காரியம் நடக்கும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சு. அப்ப பூச நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு ஆயிலி நட்சத்திரம் ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம். பணத்துக்கு மட்டும்தான், மற்ற விஷயத்துகளுக்கெல்லாம் அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம். பணம் தரும் நட்சத்திரம் ஆயிலியுமே. இந்த ஆயிலி நட்சத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆதிசேஷவன் பிறந்த நட்சத்திரம். ஒரு நாளைக்கு ஆதிசேஷவன் கோயிலுக்கு கூடுதுறையில் இருக்கக்கூடிய கூடுதுறை பவானி சங்கமேஸ்வருடைய ஆலயத்துக்கு பூச நட்சத்திரக்கார அந்த நதியில குளிச்சுட்டு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அன்னையிலேருந்து பணம் இயங்க ஆரம்பிச்சிடும், அவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதை விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கு. கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க, பெரிய மாற்றம் ஏற்படும். கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன்.
நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து.